Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. So, இன்றைக்கான தலைப்பு the wine culture. அதாவது வைனை பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த வைன் அப்படின்னாலே. ஏன்னா இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வைன் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிங்க், நம்ம குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சோஷியலைஸ் பண்ணும் போது தானே, ஒன்ஸ் இன் வைல் தானே, ஒரு குரூப் கேதரிங்ல தானே அப்படின்னு சொல்லி வந்து குடிக்கிறாங்க. அது ஓகேவா அப்படின்னு கேட்டால் ரொம்ப தவறான ஒரு விஷயமா தான் வந்திருக்கு. சரி, இதை பற்றி நான் ஏன் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் மினிஸ்ட்ரியுடைய கோர் வந்து இதை பற்றி பேசுறதுன்றது கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி பேசும்போது உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் ப்ராட் மைண்டடாக இருக்காரு, ரொம்ப வந்து சின் கான்சியஸாக இருக்காரு, லா பற்றி தான் ரொம்ப பெருசாக ப்ரீச் பண்ணுறாரு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க. இருந்தாலுமே ஓகே, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் டேஸில் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய என்னுடைய நண்பர், என்னுடைய தம்பி மாதிரி இருந்த ஒருத்தருடைய நினைவு நாள் வந்து போச்சு. ஸோ அப்போ தான் வந்து இதை பற்றி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு பையன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டுல இந்த மாதிரி தான் வந்துட்டு வைன் வந்து லைட்டாக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படி குடிச்சவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கப்புறமா அடுத்தது வந்துட்டுல கொஞ்சமாக வந்துட்டுல அடுத்த ட்ரிங்கை மட்டும் தொடறேன் அப்படின்னு சொல்லி லெவல் பை லெவலாக பாஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து ஆல்கஹாலிக்காக வந்து மாறிட்டாரு. அந்த அடிக்ஷன்லேருந்து அவரால் வெளியே வர முடியாமல் அவருடைய 28 வயசுலேயே வந்துட்டுல அவர் மரித்து போனார். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட அந்த விதை தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வைன். அப்போ வைன் குடிக்கக்கூடாதா, இது வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லதாச்சு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லதாச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சரி, வயிற்றுக்கு நல்லதுக்கும் ஸ்கின்னுக்கு நல்லதுக்கும் வைனை தவிர நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் போய் நம்ம வந்து பண்ணலாம். பட் இந்த வைன் அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு விஷயமா தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நான் மட்டும் சொல்ல, வேதத்தில் எஃபிஷியன்ஸ் 4:27 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. டு நாட் கிவ் த டெவில் எ ஃபுட்ஹோல்டுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஃபுட்ஹோல்டு அப்படின்னா சின்னதாக கால் வைக்கிற ஒரு இடத்த கூட வந்து சாத்தானுக்கு கொடுத்துடவே கூடாதுன்றது தான் போடப்பட்டிருக்கு. சரி, அந்த பையனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, அவன் அன்னைக்கு எடுத்து குடிச்ச அந்த ஒரு சின்ன நான் ஆல்கஹாலிக் வைன் தான் வந்துட்டுல ஸ்டார்ட் அப்பாக வந்துருந்தது. அதுதான் சாத்தானுக்கு அவங்க கொடுத்த ஒரு சின்ன இடம். அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ வந்து போயிடுச்சு. இன்னைக்கு இதை பார்க்குற எத்தனையோ பேர் வந்துட்டுல வெறும் வைன் மட்டும் தான் குடிப்பீங்க, அடுத்தடுத்த லெவல் வந்து போகாமல் இருப்பீங்க. நீங்கள் எல்லாமே சொல்லலாம், எங்களுக்குலாம் அப்படி ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. அப்படி ஒன்றுமே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஆனால் வந்துட்டுல அப்படி இருக்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. அவங்களால அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல. எத்தனையோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் போய் நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் வந்து கேட்டு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் பிரதர், நாங்கள் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தோம், ஒரு கிறிஸ்டின் வீட்டுக்கு போனோம், அந்த கிறிஸ்மஸ் கேதரிங் எங்களுக்கு கொஞ்சமாக ஒரு வைன் கொடுத்தாங்க, அதை குடிச்சு நல்லா இருக்கே, இதை விட கொஞ்சம் அதிகமாக குடிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஆரம்பித்தோம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லி நிறைய ரீஹாப்ல வந்து சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இது ஒரு பழக்கமாக வச்சுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இல்லைங்க நான் குடிப்பேன் தான், இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பண்ணுங்க, எந்த தப்புமே இல்லை. அட்லீஸ்ட் அதை உங்கள் சோஷியல் மீடியா பேஜில் போடுறதோ, இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற குரூப் கேதரிங்ஸ்லையோ, இல்லை வெளியே நடக்கிற குரூப் கேதரிங்கில் இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு பேசுறதையோ கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் போய் அதை பண்ணுங்க, அதை பப்ளிசைஸ் பண்ணாமல் இருங்க. ஏன்னா எத்தனையோ நான் பிலீவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து உத்து கவனிக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது என்னடா இது, ஒரு வாயில வந்து பார்த்தீங்கன்னா வைனை குடிக்கிறாங்க, அதே வாயில வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறாங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த வைனை பற்றியும் பியரை பற்றியும் போடுறாங்க, இன்னொரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது ரொம்ப தவறான பாதையில் அவங்களை வழி நடத்துறதா வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு கர்ட்டசியில தான் நான் வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு இதுக்குள்ளே வந்து ஆளாகாதீங்க. வேத வசனம் சொல்வது போல ஒரு சின்ன இடத்த சாத்தான் கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையை அழிஞ்சிரும். அதை செய்யாமல் இருப்போம். காட் பிளஸ் யூ ஆல்.